வாடா. வா வா வா. சரி வா, வெளி சேர்லாம் கிடக்குதா, எடுத்துட்டு வந்துடலாம் வா. ஹலோ ஹலோ, நான் மாப்பிளப்பா. டேய், நீ மாப்பிள்ளைனா நான் மாப்பிள்ளையோட அப்பன்டா. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க யாரு? பொண்ணு அதான் பொண்ணு வீட்டுக்காரம்மா வந்துச்சு. சிவி சிங்காரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு வந்து நிக்குது பாரு. இவதான் பொண்ணு வீட்டுக்காரி. உன்னோட அதிகாரத்தை இவகிட்ட காட்டு பார்க்கலாம். என்ன ரெண்டு பேரும் வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யலாம்ல? நாங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இப்படி வெறப்பா தான் நிப்போம். நீங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்களாச்சே. எங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு அப்புறம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மரியாதை தானே, பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். வளகாப்பு முடிஞ்ச கையோட பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அவளை பாக்கணும்னா கூட எங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அது ஞாபகத்துல இருக்கட்டும். ஐயோ அம்மா அம்மா, நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேம்மா. நீ பாட்டுக்கு லட்சுமியும் உன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடாத. நானும் பொண்ணு வீட்டுக்காரன் தான். ஏ அப்பா சாமி, இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. நான் இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான். ஆமா, என்னது நாட்டாம் வீட்டு சீமத்தம்? என்ன டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே சரியில்லையே. ஏ அம்மாடி லட்சுமி, நல்லா கேட்டுக்கோமா. மூச்சுக்கு 300 தடவை மாமா என் அப்பா ஸ்தானத்துல இருக்காருன்னு சொல்லுவியே, இப்போ அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரா. கேட்டுச்சா? ஏ என்னடி நீ என்ன இப்படி போட்டு கொடுக்குற? அம்மா லட்சுமி, நான் என்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன் தாம்மா. நான் உன் அப்பந்தான். இவ சொன்னதெல்லாம் காதுல போட்டுக்காத. சபையில உன் அப்பாவா உன் பக்கத்துல தான் நிப்பேன் நானு. என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? என்ன கோச்சிட்டியா கண்ணு? நாட்டாம சார், அவங்க அங்க இல்ல, மாடியில இருக்காங்க. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே. வெற்றி, இவரை நீ கூட்டிட்டு போய் வண்டியில இருக்கிற பொருள் எல்லாம் இறக்கி எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லு. அப்படியே நாக்காளியெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல வருவேன். எல்லா வேலையும் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருக்கணும். இல்ல நடக்கிறது வேற. என்னடா இவ இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு போறா? ஏய், கடைசியில உங்க அம்மா நம்மளையே நாற்காலி தூக்க வச்சுட்டாளடா. ஐயோ அப்பா, அது தூக்க சொன்ன வரைக்கும் சந்தோஷப்படுங்க. மத்த வேலையெல்லாம் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். போங்க போங்க. அப்பா அப்பா, எங்க போறீங்க? டேய், இந்த சேரை தூக்கிட்டு வரதுக்கு தாண்டா நாங்க 2 பேரும் வந்தோம். நாங்க தூக்கிட்டு வரோம்ல. அதான் சரி, வந்துட்டீங்க. வெளிய 2 மூட்டை தேங்காய் இருக்கு, அதை தூக்கிட்டு வாங்க. தேங்காய் மூட்டை நானா? தேங்காய் தூக்குறதுல அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த சேரை கீழே வைங்க. கீழே வைங்க. ஏண்டா? என்னண்ணே, இது லேடிஸ் சேர்ண்ணே. அதனால என்ன? நீங்க தான் சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்களே. லேடிஸ் சேர்லாம் தூக்கலாமா? தூக்கவே கூடாது. நான் தூக்குறேன். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? போய் தேங்காய் மூட்டை எடுத்துட்டு வாங்க. நான் ஒண்டியே எப்படி அவ்வளவு பெரிய தேங்காய் மூட்டை தூக்கிட்டு வருவேன்? அதான் அண்ணன் இருக்காருல்ல. இப்பதான்டா சாமிக்கு மாலை போட்டுட்டு இதெல்லாம் தூக்க கூடாதுன்னு சொன்னேன். ஐயோ அண்ணன், லேடிஸ் சேர் தான் தூக்க கூடாதுன்னு சொன்னேன். தேங்காய் மூட்டைலாம் தூக்கலாம். போய் தூக்கிட்டு வாங்க. அப்பா போங்கப்பா, போங்க. நீ வாடா. போங்கப்பா. கடைசியில் நம்ம 2 பேரும் தேங்காய் மூட்டை ஆக்கிட்டானே. அண்ணா, மூட்டை தூக்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தானே இந்த சேரை தூக்கிட்டு வந்தீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியேடா. சரி, வேற எதனா வேலை இருக்கா? இருக்கே, நிறைய வேலை இருக்கு. அப்ப சரி, நீங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், என்ன வேலைடா? 1008 வேலை இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க. அட என்னடி சொல்ற? என்னக்கா பாக்குறீங்க? முதல் தவணையே 2 புள்ள, அதுவும் 8 மாசத்துல. புரியுதா? ஏய், சாதம் ஊட்டி விடுறீ? போதும் போதும். எல்லாரும் வச்சிட்டீங்களா? நீங்க மட்டும்தான் வைக்கணும். நான் வைக்கிறேன். லட்சு, வா வா. நீ என்ன விருந்தாளியா? முதல்லயே வந்திருக்க வேணாமா? வா, வந்து நலுங்கு வை. வா லட்சு.
அச்சு லட்சுமிக்கு வச்சிரு. ஆ. நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா இருந்த போல நான் வந்ததும் வயிற்றுக்குள்ள இருக்கிற உன் புள்ள கூட ஒரு நிமிஷம் செலுத்திருப்பானே. நீ என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு என்னைக்குமே கெடுதல் செய்ய மாட்டேன்னு நம்புறேன். நம்பு, நல்லா நம்பு. நானும் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். ஜெனிஃபர் செத்து எனக்கு என் எதிரி யாருன்னு காட்டிட்டா. இனிமே அவளை துரத்தி துரத்தி வேட்டையாடுறது தான் என் வேலையே. நீ குழந்தைய பெத்துட்டு வா, உனக்கு நரகத்தை நான் காட்டுறேன். வரட்டுமா? நான் வரேன் அத்தை. ஏய் என்ன சாப்பிட்டுட்டு போ. இல்ல அத்தை, அவர் வெளியில போயிருக்காரு. நான் தான் போய் கடையை திறக்கணும். அதான். சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து சாப்பிட்டு போனோன்னு. சரிங்க அத்தை. எல்லாரும் நலுங்கு வச்சாச்சுல, இப்ப நான் தானே. ஆமா. அலமேலு, அந்த ஆலத்தை எடுத்துட்டு வாமா. நீங்களும் வாங்க. போய் கொட்டிட்டு வந்துருமா. எல்லாரும் எந்திரிச்சு வாங்க, சாப்பிடலாம். தேனு, நீ வாமா. நான் என் பொண்டாட்டிக்கு காலை புடிச்சு விடுறது யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. உன் பாத யாத்திரைய ஆரம்பி. ஆ